கூட்டத்தோட கூட்டமா நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்து போவோம். பாருங்க, நம்ம வேலையை நம்ம இஷ்டத்தின்படி பார்க்கலாம். தேவனுடைய வேலை என்று வருகிற பொழுது தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப அந்த மனிதன் எழுந்தான். அந்த மனிதன் எழுந்த பிற்பாடு பின்னகாசு எழுந்து நடுவில் பக்தி வைராக்கியம் காட்டினான். என்ன காட்டினான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நடு சபையில எழுந்து ஈட்டி எடுத்து மொத்தமா குத்தி போட்டாங்க. ஒரு ஈட்டி 2 பேர் மேல போய் தரையில போய் பதிஞ்சிச்சு. இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் கோபம் கிளம்பி இருக்கு பாருங்க அந்த மனிதன் மேல. தேவனுக்காக பக்தி வைராக்கி இப்படி காட்டும். இன்னைக்கு யாரையும் குத்த மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு குத்தாம வாயிட்டு சொல்லலாம்ல, இது பாவம் சகோதரனே, ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? நீங்க யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா? தாமதமா வர்ற மக்களை பார்த்து, சகோதரனே நீங்க ஏன் சீக்கிரம் வரக்கூடாதா, இது நீங்க காரணமா இருக்க மாட்டீங்களா? யார்கிட்டயாவது பேசியிருக்கீங்களா? பேசும்படி கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்காரு. ஆனா என்ன செய்யறதுல